அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை அந்த சமூகத்தை எப்படி சுவர்க்கத்துக்கு கொண்டு போக வேண்டும், அந்த சமூகம் எப்படி சுவர்க்கத்தை அடைய வேண்டும் என்று இந்த ஏகத்துவ கொள்கையை பிரச்சாரம் செய்தார்களோ, அதோடு இந்த குர்ஆன் வசனங்களை அஞ்சி தன்னுடைய குடும்பத்தை வழி நடத்தினார்களா இல்லையா? எந்த அளவுக்கு வழி நடத்தினார்கள் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் அவருடைய வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவத்தை எடுத்து பாருங்க. இன்றைக்கு நாங்கள் எல்லாம் எங்களுடைய பிள்ளைகள், சின்ன பிள்ளைகள் ஏதாவது தவறு செய்யும் போது, தப்புகள் செய்யும் போது, மார்க்கத்துக்கு முரணான காரியங்கள் ஏதாவது செய்யும் போது நாம் என்ன செய்வோம்னு சொன்னா, அது அந்த குழந்தைகளுக்கு சொல்லி திருத்தி இந்த தப்பிலிருந்து அவர்களை மீட்டெடுப்பதற்கு முயற்சி செய்ய மாட்டோம். தன்னுடைய பேரப்பிள்ளை அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த மஸ்ஜிதுக்கு வந்த சக்காத்துடைய பொருளில் இருந்து ஒரு பேரிச்ச பழத்தை வாயில போட்டு சாப்பிட்டதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய தூதர் பார்த்தாங்களா? சின்ன புள்ளதானே, இதுக்கு பாவம் எது, எது நன்மை இந்த பிள்ளைக்கு தெரியுமா, சரி திண்டா தின்னுட்டு போட்டுமே அப்படி விட்டாங்களா? பேர பிள்ளையுடைய அந்த சின்ன குழந்தையுடைய வாயில விரல போட்டு அந்த பேரிச்ச பழத்தை வெளியில எடுக்கிறாங்க. காரணத்தை அந்த புள்ள அறிஞ்சு கொள்ள வேண்டுமா இல்லையா? வெளியில எடுத்து விட்டோனே அந்த பிள்ளைக்கு காரணம் தெரியான்னு வச்சுக்கொள்ளுங்களேன், அந்த பிள்ளைக்கு ஏன் எங்கட அப்பா இப்படி செஞ்சாரு தெரியாம போயிரும். அல்லாஹ்வுடைய தூதர் காரணத்தை சொல்றாரு, என்னது, இது சக்காத்துடைய பொருள், இது என்னுடைய வாரிசுகளுக்கு, என்னுடைய குடும்பத்துக்கு தடை செய்யப்பட்டது என்ற காரணத்தை சொல்றாங்க. அப்ப அந்த பிள்ளைக்கு எது ஹராம், எது ஹலால், எது நன்மை, எது தீமைன்றது அது பிள்ளைக்கு தெரியும். சரி, அதைத்தான் விடுங்களேன். எங்கடவங்க இன்றைக்கு மார்க்கத்துக்கு முரணான மாற்று மத கலாச்சாரங்களை பிள்ளைகள் செஞ்சுட்டு போகும்போது, பிள்ளைகள் கெட்ட வார்த்தைகள் பேசும்போது, பிள்ளைகள் வேற வேற அனாச்சாரங்கள்ல மூழ்கி இருக்கும் போது, சின்ன பிள்ளைத்தானே சொல்றாங்களா இல்லையா? சின்ன பிள்ளைத்தானே செஞ்சுட்டு போட்டுமே இப்படி உருவதனால என்ன நடக்குதுன்னு சொன்னா, அந்த சின்ன பிள்ளையுடைய உள்ளத்துல அது அப்படியே விதையாக போய் அது கண்டாக மரமாக வளர்ந்ததுக்கு போறோம். அந்த பிள்ளை என்ன செய்யும், இது சரிதானே என்று அதிர சந்ததிகளையும் அதே வழியில கொண்டு போகும். அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய குடும்பத்துக்கு வார ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும் மறுமைக்காக வேண்டிதான் பயன்படுத்துவாங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய அந்த சம்பவத்தை எடுத்து பாருங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அலி ரலி அவர்களை திருமணம் முடிக்கிறாங்க. முடிச்சு இருக்கும் போது ஒரு சந்தர்ப்பத்துல ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வீட்டுக்கு வராங்க. அல்லாஹ்வுடைய தூதர் வீட்டுல இல்ல, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இருக்கிறாங்க. சொல்லிட்டு போறாங்க, பாப்பா வந்தா, அல்லாஹ்வுடைய தூதர் வந்தா, நான் போனதாக சொல்லுங்க. அல்லாஹ்வுடைய தூதர் வந்தோண்டி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் விஷயத்தை சொல்றாங்க, உங்களோட மகள் போனாங்க. உடனே அல்லாஹ்வுடைய தூதர் போறாங்க. நீண்ட ஒரு ஹதீஸ். அல்லாஹ்வுடைய தூதர் அந்த சந்தர்ப்பம் கிடைக்கும் போது மறுமைக்கு பயன்படுத்திக் கொள்வாங்க. எப்படின்னு பாருங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா என்ன கேட்கிறாங்க, தந்தை வீட்டு வேலையெல்லாம் செஞ்சு எந்த கைகள் எல்லாம் கரை வந்துட்டுது, உங்ககிட்ட அடிமைகள் இருக்கிறாங்க தானே, எனக்கு ஒரு அடிமையை தந்தா உதவியா இருக்கும்னு. அல்லாஹ்வுடைய தூதர் நினைத்திருந்தாலும் ஒரு அடிமையை கொடுத்திருக்கலாம், உதவிக்காக வேண்டி வேலைக்காக வேண்டி ஒரு அடிமையை கொடுத்திருக்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செஞ்சாங்க, அதை விட இந்த பிள்ளைக்கு மறுமையில சிறந்ததொன்று சொல்லி கொடுக்கணும், இந்த வாய்ப்பை மறுமைக்காக வேண்டி பயன்படுத்தி கொள்ளணும் என்ன அல்லாஹ்வுடைய தூதர், ஃபாத்திமாவே அதை விட சிறந்ததை நான் உங்களுக்கு ஒன்று சொல்லித்தானேன். நைட்டுக்கு நீங்க தூங்கும் போது சுப்ஹானல்லாஹ் சொல்லுங்க, அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க, அல்லாஹ் அக்பர் சொல்லுங்க. இது அதை விட சிறந்தது. ஏன் சிறந்தது? இதை சொன்னா நன்மை கிடைக்கும், மறுமைக்கு நன்மையாக வரும். இன்றைக்கு பாருங்க, எங்கட வாயில இருந்து ஒரு சுப்ஹானல்லாஹ் சொல்றதுக்கு நேரம் இல்லை, ஒரு அல்ஹம்துலில்லாஹ் சொல்ல ஒரு நேரம் இல்லை, ஒரு அல்லாஹ் அக்பர் சொல்ல நேரம் இல்லை. இப்படி எத்தனையோ திக்ருகள் இருக்கின்றது. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி என்று சொல்லக்கூடிய ஒரு 2-3 செகண்ட்ல சொல்லக்கூடிய அந்த வார்த்தைக்கு இறைவனிடத்தில் இருக்கக்கூடிய பாரம், இறைவனிடத்தில் இருக்கக்கூடிய அந்த வார்த்தைக்குரிய கணம் என்ன தெரியுமா? எங்களுடைய பாவங்கள் கடல் நுரையளவுக்கு இருந்தாலும் அல்லாஹ் தஆலா மன்னிப்பான்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி 2 செகண்ட் போவாது. சொல்றோமா? சொல்ல மாட்டோம். இந்த வாய்ப்பை நாங்க மிஸ் பண்றோமே, தவற விட்ட அந்த நேரங்கள் எப்ப எங்களுக்கு முக்கியத்துவம் படும் தெரியுமா? எங்களுடைய ரூஹ் தொண்டை குழியில நிக்குமே, நிற்கும் போது அல்லாஹ் தஆலா எல்லாத்தையும் காட்டுவான், A to Z அப்படியே போகும். அப்ப நாங்க நினைப்போம் என்ன தெரியுமா? ஒரு சுப்ஹானல்லாஹ் சொல்லிருக்கலாமே, ஒரு அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிருக்கலாமே, ஒரு அல்லாஹ் அக்பர் சொல்லிருக்கலாமே. அந்த நேரத்தில் நினைப்போம், அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்வானா? ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஏன்? அல்லாஹ் தஆலா எவ்வளவோ வாய்ப்பு தந்திருக்கிறான். அந்த வாய்ப்பு எல்லாத்தையும் நாம் வீணாக்கி விட்டு கடைசி நேரத்தில் இறைவன் கிட்ட வாய்ப்பு கேட்ட மட்டும் வைங்க,
அல்லாஹ் தஆலா எங்களுக்கு படிப்பினையாக ஒரு சம்பவத்தை திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். யாரு? ஃபிரௌனுடைய வரலாறை சொல்லி காட்டுகின்றான் அல்லாஹ் தஆலா. ஃபிரௌனுக்கு அல்லாஹ் தஆலா எவ்வளவு வாய்ப்பு கொடுத்தான். திருந்துடா, மூசா நபியை வீட்டுக்கே அனுப்பினான். வீட்டுக்கு அனுப்பி மூசா நபி மூலம் ஃபிரௌனுக்கும் அந்த ஃபிரௌனுடைய கூட்டத்தாருக்கும் அல்லாஹ் தஆலா தஅவா பண்ணினான். ஃபிரௌன் ஏற்றுக்கொள்ள இல்லை. உன்னுடைய பலத்தை விட இறைவனுடைய பலம் என்று அல்லாஹ் தஆலா நிரூபித்தான். அப்பவும் அவன் ஏற்றுக்கொள்ளல. அவனுடைய மனைவி இறைவனை ஏற்றுக்கொண்டான். அந்த நேரமும் இவனை ஏற்றுக்கொள்ளவில்லை. கடலை இரண்டாக பிளந்து அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வுடைய அற்புதத்தை காட்டினான். அப்பவும் அவன் ஏற்றுக்கொள்ள இல்லை. எப்ப ஏற்றுக்கொண்டான் தெரியுமா? பிளந்த கடல்ல மூழ்கடிக்கப்பட்டானே. மூழ்கடிச்சு உயிர் தொண்ட குழிக்கு அடைஞ்ச உடனே மூசா ஹாரூனுடைய இறைவனை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னான். வாய்ப்பு மிஸ் ஆயிட்டது. உயிர் தொண்ட குழிக்கு அடைஞ்சவனே இறைவனிடத்தில் கேட்கக்கூடிய அந்த பாவ மன்னிப்பு இறைவனிடத்துல கட்டு அழகும் அல்லாஹ் இடத்துல இறைவனிடத்துல அதுக்கு எந்த ஒரு பெருமதியும் கிடையாது.